ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் பேப்பர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதோட தொடர்ச்சியாக வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் வந்து 3ஆம் தேதி நடந்தது, பிப்ரவரி மாதம் 2023 வந்து மார்னிங் செஷனுக்கானது. இது வந்து 9 o'clockலேருந்து 12 o'clock வரை நடந்த ஃபஸ்ட் பேஜுக்கானது வந்து கொடுத்துருக்குறேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சைக்காலஜியில் உள்ள 30 கொஸ்டின் பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு சோசியல் சயின்ஸ்க்கான 150 கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம், அதில் சேவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேப்பர் 1க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே கலெக்ட் பண்ணியிருக்கிறோம், அதையுமே நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம சைக்காலஜியில் உள்ள 30 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அறிவுசார் வளர்ச்சி என்பது டேஸ். ஆப்ஷன் பி, அறிவு வளர்ச்சி. அடுத்து 2வது கொஸ்டின், அனுபவத்தின் விளைவால் புதிய நடத்தையை அடைதல் கற்றல் எனப்படும் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ, ஹென்றி பி ஸ்மித். அடுத்து 3வது கொஸ்டின், கையாளக்கூடிய மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ, தனித்த மாறி. அடுத்து 4வது கொஸ்டின், ஆளுமை அளவிடும் நுட்ப முறைகள் எதில் பயன்படுத்தப்படவில்லை. ஆப்ஷன் டி, அறிதலை அறிந்துணர்தல். அடுத்து 5வது கொஸ்டின், பீல் என்பவரது கூற்றுப்படி கல்வி உளவியல் என்பது. ஆப்ஷன் ஏ, கல்வி அறிவியல். அடுத்து 6வது கொஸ்டின், ஒரு தனி மனிதனின் உடல் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சியையும் நிலைநிறுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, மரபு மற்றும் சுற்றுச்சூழல். அடுத்து 7வது கொஸ்டின், ஒரு மனிதனின் 2 செயல் நோக்கங்களான சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு முதலில் முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஹட்சன். அடுத்து 8வது கொஸ்டின், கல்வி உளவியலின் 3 முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, கற்பவர், கற்றல் செயல்முறை, கற்றல் சூழல். அடுத்து 9வது கொஸ்டின், தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது. ஆப்ஷன் ஏ, பொய்ப்புலன்காட்சி. அடுத்து 10வது கொஸ்டின், பின்வரும் முறைகளில் எந்த ஒன்று புறவே தேர்வு வினாவின் வாய்ப்பு வகைக்கான எடுத்துக்காட்டாகும். ஆப்ஷன் பி, அங்கீகரித்தல். அடுத்து 11வது கொஸ்டின், தன்னிறைவு உணர்தல் டேஸ் வகையான தேவையாகும். ஆப்ஷன் சி, சமூக உளம் சார்ந்தது. அடுத்து 12வது கொஸ்டின், டேஸ் ஒரு முக்கிய பேச்சு குறைபாடு, இதில் குழந்தையானது சரியாக உச்சரிக்க இயலாமல் போகும். ஆப்ஷன் பி, விரைந்தொழித்தல். அடுத்து 13வது கொஸ்டின், வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்பாடானது நடைபெறுவது டேஸ். ஆப்ஷன் டி, வாழ்நாள் முழுவதும். அதாவது இந்த வளர்ச்சி, அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குறது வரைக்கும் அந்த க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட் வந்து எப்போவுமே நமக்கு இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி தான் சரியான விடை, வாழ்நாள் முழுவதும். அடுத்து 14வது கொஸ்டின், மன வளர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, நிலை மாற்றம். அடுத்து 15வது கொஸ்டின், சுய கருத்து என்ற வார்த்தை உண்மையில் யாரால் முன்மொழியப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, லெக்கி. அடுத்து 16வது கொஸ்டின், குற்றம் சார்ந்த அண்டையர்கள் மனநோய் ஏற்படுவதற்கு ஒரு டேஸ் காரணியாக கருதப்படுகிறது. ஆப்ஷன் சி, சமூக. அடுத்து 17வது கொஸ்டின், டேஸ் என்பது குவியும் அல்ல விரியும் அல்ல மற்றும் அது 2 கூறுகளையும் கொண்டது. ஆப்ஷன் ஏ, சிந்தித்தல். அடுத்து 18வது கொஸ்டின், டேஸ் நமது தற்போதைய எண்ணங்கள் நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ அல்லது அனுபவிக்கிறோமோ ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஆப்ஷன் ஏ, உணர்வுள்ளவர். அடுத்து 19வது கொஸ்டின், விரிந்த சிந்தனை கீழ்கண்ட எதற்கு வழிவகுக்கும். ஆப்ஷன் சி, புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள். அடுத்து 20வது கொஸ்டின், அகக்காட்சியை டேஸாக புரிந்து கொள்ளலாம். ஆப்ஷன் ஏ, திடீர் சிந்தனை எழுச்சி. அடுத்து 21வது கொஸ்டின், பரிசோதனை என்பது ஒரு டேஸ் உற்றுநோக்கல் ஆகும். ஆப்ஷன் பி, கட்டுப்படுத்தப்பட்ட. அடுத்து 22வது கொஸ்டின், மனமுறிவுக்கு வலுத்தாக்குதல் ஒரு முக்கிய காரணமாகும் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ, டாலாட். அடுத்து 23வது கொஸ்டின், டேஸை பயன்படுத்துவதால் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும். ஆப்ஷன் சி, கற்பித்தல் உதவிகள். அடுத்து 24வது கொஸ்டின், அறையினுள் உள்ள அனைத்து பொருட்களையும் உட்கிரகிக்கின்ற ஒருவரின் திறன். ஆப்ஷன் சி, கவனவீச்சு. அடுத்து 25வது கொஸ்டின், பிரச்சனைக்கான தீர்வு என்பது எதற்கு உதாரணம். ஆப்ஷன் சி, உள்ளொளி வழி கற்றல். அடுத்து 26வது கொஸ்டின், ஒரு மனிதனின் நாட்டமானது குறிப்பிட்ட தருணங்களில் சார்ந்திருப்பது. ஆப்ஷன் சி, மரபு மற்றும் சூழ்நிலை. அடுத்து 27வது கொஸ்டின், குமர பருவத்தினரின் மனவளர்ச்சி இடையூறுகளை சமநிலைப்படுத்த உதவும் வழி டேஸ். ஆப்ஷன் ஏ, தனிநபர் வழிகாட்டல். அடுத்து 28வது கொஸ்டின், ஒரு குழந்தைக்கு உள்ளொளி இல்லாத போது அதன் காரணம் அறிதல் இவ்வாறு தொடர்கிறது. ஆப்ஷன் சி, முயன்று கற்றல். அடுத்து 29வது கொஸ்டின், நெறிப்பிரல் குழந்தை என்பது டேஸ். ஆப்ஷன் சி, சுற்றுப்புறத்துடன் சமநிலைப்படுத்த முடியாமை. அடுத்து 30வது கொஸ்டின், ஒரு நபரின் டேஸ் வெளிப்பாடுகள் ஊக்கிகள் ஆகும். ஆப்ஷன் பி, தேவைகளின். இப்போ சைக்காலஜியில் உள்ள 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து தமிழில் உள்ள 30 கொஸ்டின் பார்க்கலாம். 31வது கொஸ்டின் பார்க்குறோம். யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஸை பொறுத்தது. ஆப்ஷன் பி, சீர்களின் எண்ணிக்கை. அடுத்து 32வது கொஸ்டின், இந்திர விழா 28 நாட்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் எது?
ஆப்ஷன் ஏ மணிமேகலை. அடுத்து 33வது கொஸ்டின், நாட்காட்டி ஓவியங்களை டேஸ் என்று அழைப்பர். ஆப்ஷன் பி பசார் பெயிண்டிங். அடுத்து 34வது கொஸ்டின், விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல். ஆப்ஷன் சி முதநிலை தொழிற்பெயர். அடுத்து 35வது கொஸ்டின், கூற்று கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று 1 அப்படின்னு பார்த்தோம்னா, வல்லெழுத்துக்கள் க ச த ப ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும். கூற்று 2, நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணராது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்து 36வது கொஸ்டின், கோவைப்பழ மூக்கும் பாசிமணிக்கண்ணும் என்ற வரியில் இடம்பெறும் படிமம். ஆப்ஷன் ஏ மெய்ம்படிமம். அடுத்து 37வது கொஸ்டின், கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்தவர். ஆப்ஷன் சி நாகூர் ரூமி. அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு நமக்கு 6th to 12th வரை வந்து நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி தமிழ் ஆத்தர்ஸ் கொடுத்துருக்குறோம். அது மாதிரி சைக்காலஜிக்குமே எந்தெந்த கோட்பாட்டை எந்தெந்த ஆசிரியர் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தமிழில் எந்தெந்த டாபிக்ஸை வந்து எந்தெந்த ஆத்தர் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குமே கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி வந்து நமக்கு கேட்பாங்க. 6th to 12th வரையுமே நம்ம நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்து 38வது கொஸ்டின், தட்சிணமேரு என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் டி தஞ்சை பெரிய கோவில். அடுத்து 39வது கொஸ்டின், பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி என்று கூறியவர். ஆப்ஷன் பி மூவா, அதாவது மு வரதராசனார். அடுத்து 40வது கொஸ்டின், கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார். ஆப்ஷன் பி எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்து 41வது கொஸ்டின், ஓகார என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளின் கீழே பொருந்தாதவற்றை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இசை நிறை. அடுத்து 42வது கொஸ்டின், கோபல்ல கிராமம் என்ற நாவில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ 2010. அடுத்து 43வது கொஸ்டின், நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும் என்று கூறிய முன்னாள் முதல்வர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பேரறிஞர் அண்ணாதுரை. அடுத்து 44வது கொஸ்டின், கத்தும் குயிலோசை இதில் இடம்பெறும் வலுவமைதியை சேர்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மரபு வலுவமைதி. அடுத்து 45வது கொஸ்டின், பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவரின் படிப்பு பாதியில் நின்று போக காரணமான நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிளேக் நோய். அந்த ஊரில் வந்துட்டு பிளேக் நோய் பரவியதானாக்குள்ள என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அவங்களோட படிப்பை வந்து தொடர முடியாமல் போயிருக்கும். அடுத்து 46வது கொஸ்டின், மொழி இறுதியில் வரும் வினா எழுத்து. ஆப்ஷன் பி ஆ ஓ. அடுத்து 47வது கொஸ்டின், பண்டைய கால கல்வி முறையில் வேதான் என அழைக்கப்படுவது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பள்ளிக்கு முதலில் வருபவர். அடுத்து 48வது கொஸ்டின், தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்று போற்றுதலுக்குரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வாசுப மாணிக்கம். 49வது கொஸ்டின், பின்வருவனற்றில் தொடர்பில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஐயுறல் கூறல். அடுத்து 50வது கொஸ்டின், பின்வரும் கலை சொற்களில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தவறானது. ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 51வது கொஸ்டின், ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ சிற்பி பாலசுப்ரமணியன். அடுத்து 52வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் மொழியின் முதல் நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பேசுவதும் கேட்பதும். அடுத்து 53வது கொஸ்டின், காலம் கறந்த பெயரச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வினைத்தொகை. அடுத்து 54வது கொஸ்டின், ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள உவமை டேஸ். ஆப்ஷன் டி மருந்து மரம். அடுத்து 55வது கொஸ்டின், வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் யார். ஆப்ஷன் பி ஜலாலுதீன் ரூமி. அடுத்து 56வது கொஸ்டின், பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 3, 4, 2, 1. அடுத்து 57வது கொஸ்டின், பாரதியார் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழின் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சக்கரவர்த்தினி. அடுத்து 58வது கொஸ்டின், பகுபத உறுப்புகளுள் அடங்காது 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி எழுத்துப்பேறு. அடுத்து 59வது கொஸ்டின், கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்களிதழை உத்தமச்சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். ஆப்ஷன் சி 12 ஆண்டுகள். அடுத்து 60வது கொஸ்டின், நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சு செல்லப்பா. இப்போ தமிழில் உள்ள 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து இங்கிலீஷில் உள்ள 30 கொஸ்டின் பார்க்கலாம். 61வது கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஆப்ஷன் சி பிளெண்டி. அடுத்து 62வது கொஸ்டின், டியூரிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீசன் ட்ரீஸ் stretch their leafy branches towards the sun. ஆப்ஷன் சி சம்மர். அடுத்து 63வது கொஸ்டின், சூஸ் த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த அண்டர்லைனட் வேர்டு. ஐ saw many geese in the park. ஆப்ஷன் பி கூஸ். அடுத்து 64வது கொஸ்டின், ராபர்ட் ஃபாரஸ்ட் an American poet noted
for his dash. Option A. Realistic descriptions of rural life. அடுத்த 65வது question. Choose the correct option to complete the sentence. The criminal dash the place before the police could reach. Option B. Had escaped. அடுத்த 66வது question. Fill in the blank with the correct word chosen for the options. Dash or a mixture of notices, advertisements and invitations. They are captivating and attractive. Option A. Posters. அடுத்த 67வது question. Choose the reported form of the following sentence. Monica said, I want to become a doctor. Option A தான் சரியான விடை. Monica said that she wants to become a doctor. அடுத்த 68வது question. I will take the cow to the market. These words are uttered by dash. Option A. Jack. அடுத்த 69வது question. Fill in the blanks with a suitable homophone. We have a short dash between the sessions. Option B. Break. அடுத்த 70வது question. Choose the author of the poem Sea Fever from the options given. Option B. John Masefield. அடுத்த 71வது question. Choose the correct pair of determinants for the given sentence. I cannot carry the luggage dash more. I need dash help. Option C. Any some. அடுத்து 72வது question. Dash luggage is on dash platform. Choose the appropriate article. Option D. இந்த ரெண்டு டேஷ்லையுமே தான் வரும். அடுத்து 73வது question. What is the expanded form of the following abbreviation? GST. Option B. Goods and Service Tax. அடுத்து 74வது question. A and dash consists of 3 parts of. இதில் வந்து 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இதுக்கு பி தான் சரியான விடை. பேராகிராஃப். அதை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 75வது கொஸ்டின் பார்க்குறோம். த நீலகிரி மவுண்டெயின்ஸ் ட்ரெயின் ட்ராவல்ஸ் த்ரோ டேஸ். ஆப்ஷன் ஏ 208 serpentine curves and 250 bridges. அடுத்து 77வது கொஸ்டின். ரைட் த கரெக்ட் ஆன்சர். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஐ டேஸ் த எக்ஸாம். ஆப்ஷன் பி வுட் ஹாவ் பாஸ்டு. அடுத்து 77வது கொஸ்டின். ஃபைண்ட் த பிளெண்டட் வேர்ட் ஃபார் த ஃபாலோயிங். மெக்கானிக்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஆப்ஷன் சி மெக்கட்ரானிக்ஸ். அடுத்து 78வது கொஸ்டின். பிக் அவுட் த மீனிங் ஆஃப் த idioms. as busy as the hibernative bear. ஆப்ஷன் சி ரிமைனிங் ஐடில். அடுத்து 79வது கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் சிலபிகேஷன் ஃபார் த கிவன் வேர்டு. யூட்டோப்பியா. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 80வது கொஸ்டின். வாட் இஸ் த லாஜிக்கல் சீக்வென்ஸ் ஃபார் தீஸ் வேர்ட்ஸு? கேட்டர்பில்லர், எக், பட்டர்ஃப்ளை, பூபா. ஆப்ஷன் வந்து டி தான் சரியான விடை. 2, 1, 4, 3. அடுத்து 81வது கொஸ்டின். த பேர் ஆஃப் வேர்ட்ஸ் பேட் பிலாங் டு. ஆப்ஷன் ஏ ஹோமோனிம்ஸ். அடுத்து 82வது கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் மீனிங் ஃபார் த அண்டர்லைனட் idioms ஃபார் த சென்டென்சஸ் given below. ஐ ஹவ் டன் மோர் தென் மை ஷேர் இன் த பார்ட்னர்ஷிப். The ball is in your court to decide what happens next. Option A. Turn to make a decision. அடுத்து 83வது கொஸ்டின். Scattered pieces of rubbish or remains are termed as. Option D. Debris. அடுத்து 84வது கொஸ்டின். Don't go by the word. He said her the phrasal verb. Go by means. Option B. Judge by. அடுத்து 85வது கொஸ்டின். இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ் இஃப் KPOVPSZ இஸ் த கோட் வேர்ட் ஃபார் ஜனவரி. வாட் இஸ் த கோட் வேர்ட் ஃபார் அக்டோபர்? இப்போ ஜனவரிக்கு வந்து இந்த கோட் வேர்ட் கொடுத்துருக்குறாங்க. அக்டோபருக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜனவரி அப்படின்னா ஜேக்கு அடுத்து என்ன வரும்? கே. அதே மாதிரி ஏக்கு வந்து ஏக்கு அடுத்து பி வரும். அதாவது அடுத்தடுத்து உள்ள லெட்ரு நம்ம ஏபிசிடி வந்து 26 லெட்ரு போட்டு வச்சுட்டு தான் இதை வந்து எழுத முடியும். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை. PDUPCFS. அடுத்து 86வது கொஸ்டின். fill in the blank with suitable homophones. This medicine will dash your pain. Option B. lessons. அடுத்து 87வது கொஸ்டின். மை ரிமினிஷன்ஸ் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்டு பை டேஸ். ஆப்ஷன் ஏ ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து 88வது கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் குரூப். ஆப்ஷன் ஏ ஐ கேனாட் கோப் வித் திஸ் ப்ரெஷர். அடுத்து 89வது கொஸ்டின். பிக் அவுட் த கரெக்ட் ஹோமோனிம்ஸ் ஃப்ரம் த கிவன் வேர்ட்ஸ். ஆப்ஷன் ஏ கைண்ட்.
அடுத்து 90வது கொஸ்டின் பார்க்குறோம். சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் ஆஃப் த அப்ரிவேஷன் NMMS. ஆப்ஷன் ஏ நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். அப்புறம் இப்போ இங்கிலீஷில் உள்ள 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். இது வந்து மேக்ஸ் வந்து 30 கொடுத்துருப்பாங்க. அடுத்து சயின்ஸ் வந்து 30 கொடுத்துருப்பாங்க. அடுத்து 91வது கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் விவரங்களுக்கான வீச்சு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. வயது ஃபஸ்ட்டு வந்து ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நபர்களோட எண்ணிக்கை வந்து கீழே உள்ளதில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் போட்டு பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை 18. அடுத்து 92வது கொஸ்டின். 13 தரவுகளின் சராசரி 30 எனில் ஒவ்வொரு தரவையும் 6ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 180. இந்த மாதிரி சம் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு செஞ்சு பார்த்து வந்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு எழுதும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து சம் போடுறதுக்கு. அடுத்து 93வது கொஸ்டின் பார்க்குறோம். A/B என்ற ஒரு விகிதமுறு எண்ணானது திட்ட வடிவத்தில் இருந்தால் A மற்றும் Bயின் ஒரே பொது காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 1. அடுத்து 94வது கொஸ்டின். 1 மற்றும் 100க்கு இடையில் 2 மற்றும் 5ஆல் வகுப்படாத எண்களின் எண்ணிக்கையானது. ஆப்ஷன் ஏ 40. அடுத்து 95வது கொஸ்டின். நான் அந்த மாதிரி கொஸ்டினை ரீட் பண்ணி அப்படியே நான் ஆன்சரை சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 98 மற்றும் 53 ஆகும். இடைநிலை அளவு காண்க. ஆப்ஷன் பி 83. அடுத்து 96வது கொஸ்டின். சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் டேஸ் ஆகும். ஆப்ஷன் டி 0. அடுத்து 97வது கொஸ்டின். x = 5 என்பது. ஆப்ஷன் ஏ நேர்கோடு. அடுத்து 98வது கொஸ்டின் பார்க்குறோம். எத்தனை ஆண்டுகளில் அசல் 1,00,000 5% வந்து கொடுத்துருக்குறாங்க. தனி வட்டியில் ரூபாய் 1,17,500 உயரும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 3 ஆண்டு 6 மாதங்கள். அடுத்து 99வது கொஸ்டின். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 79.48. அடுத்து 100வது கொஸ்டின் பார்க்குறோம். ஒரு கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியில் 7 வீரர்களின் ரன்கள் முறையே 10, 15, 17, 9, 2, 21 மற்றும் 23 எனில் ரன்களின் இடைநிலை அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 15. அடுத்து 101வது கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தோம்னா பி 5 தான் சரியான விடை. அடுத்து 102வது கொஸ்டின் பார்க்குறோம். பொருத்தமான எண்களை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. 8 டேஸ் அப்புறம் ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க டேஸ் 3. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை 6,4. அடுத்து 103வது கொஸ்டின் பார்க்குறோம். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 7,200க்கு விற்பதால் அவருக்கு 10% நட்டம் ஏற்படுகிறது எனில் அதன் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 8,000. அடுத்து 104வது கொஸ்டின் பார்க்குறோம். கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்குறாங்க. கூற்று ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இரு மூளை விட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஒரு சாய் சதுரத்தை வரையலாம். அடுத்து காரணம் பார்த்தோம்னா சாய் சதுரம் என்பது அனைத்து பக்கங்களும் சமமானதும் மற்றும் மூளை விட்டங்கள் செங்குத்தாக வெட்டிக்கொள்வதும் உடைய ஒரு சிறப்பு நாற்கரம் ஆகும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி மற்றும் காரணம் என்பது சரியான கூற்றுக்கு விளக்கமாகும். அடுத்து 105வது கொஸ்டின் பார்க்குறோம். இந்த டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க. முக்கோணம் ஏபிசி இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த சம் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து பி தான் சரியான விடை 5 சென்டிமீட்டர். அடுத்து 106வது கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. 10 நாணயங்கள் சுண்டப்படுகின்றன. சரியான இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை 45/1024. அடுத்து 107வது கொஸ்டின். XYZ என்ற மதிப்புகளின் பரவற்படி 9 எனில் x+7 y+7 z+7 என்ற மதிப்புகளின் திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 3. அடுத்து 108வது கொஸ்டினுக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த மாதிரி வருதுன்ட்டு. ஆப்ஷன் டி 12. அடுத்து 109வது கொஸ்டின். சுருக்குகள் கொடுத்துருக்காங்க. இந்த சுருக்குகளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1/27. அடுத்து 110வது கொஸ்டின். மேட்ச்சுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பொறுத்துக்க வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான விடை 5-1-4-2. அடுத்து 111வது கொஸ்டின் பார்க்குறோம். இதில் தரப்பட்டுள்ள இந்த படம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து OY இந்த மாதிரி வந்து கொடுத்து இதை வந்து இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை 18-16. அடுத்து 112வது கொஸ்டின். 4a² + 2a, 4a² - 1 மீப்போவா காண்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை 2a + 1. அடுத்து 113வது கொஸ்டின். ஏ மற்றும் பி சார்பிலா நிகழ்ச்சிகளில் எனில் பி
ப்ராக்கெட் பி = 0.5 மற்றும் நமக்கு வந்து இதை வெட்டு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை 2/5. இதை வந்து போட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து 9th 10th இந்த மாதிரி பேசிக் கிளாஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 114 கொஸ்டின். ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டத்தில் நீங்கள் 10 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 13 சென்டிமீட்டர். அடுத்து 115வது கொஸ்டின். இந்த சம்மை வந்து போட்டு பார்த்துக்கோங்க. இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து 116வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசின் என்ற வார்த்தை QIHMGMRI என மாற்றி குறிக்கப்பட்டு உள்ளது எனில் டீச்சர் என்னும் வார்த்தை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதை வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷில் ஒன்று பார்த்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி தான். அடுத்து 117வது கொஸ்டின். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் சென்டிமீட்டரில் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை 24/8. அடுத்து 118வது கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. மதிப்பீடுகள் கொடுத்துருக்குறாங்க. இதை போட்டு பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து டி தான் சரியான விடை 2056. அடுத்து 119வது கொஸ்டின். இந்த சமயமே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா போட்டு பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டி தான் சரியான விட ஈயும் நிரப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 120வது கொஸ்டின். இந்த சமயமே போட்டு பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து ஏ தான் சரியான விடை 12/11. இப்போ வந்து மேக்ஸில் உள்ள 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து வந்து சயின்ஸில் உள்ள 30 கொஸ்டின் பார்க்கலாம். 121வது கொஸ்டின் பார்க்குறோம். ஓம் விதிக்கு உட்படும் கருவியினுடைய மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்ட வரைபடத்தின் சரிவு தருகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டி தான் சரியான விடை மின்கடத்து திறன். அடுத்து 122வது கொஸ்டின். தோற்ற எடை இழப்பு என்பதின் அடிப்படை மாறுபடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஈர்ப்பியல் மாறுபாட்டால். அடுத்து 123வது கொஸ்டின். ஒரு ஒளி அலையின் அதிர்வெண் 2 Hz மற்றும் அலைநீளம் 15 சென்டிமீட்டர் எனில் 1.5 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அது எடுத்துக்கொள்ளும் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 5 நாட்கள். அடுத்து 124வது கொஸ்டின். 90 டிகிரி என்பதை ரேடியனாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை π/2. அடுத்து 125வது கொஸ்டின். வெகு தொலைவில் உள்ள விண்மீனானது 350 nm அலைநீளத்தில் பெருச்செறிவு கொண்ட கதிர்வீச்சை உமிழ்கிறது எனில் அவ்விண்மீன் வெப்பநிலை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 8280 K. அடுத்து 126வது கொஸ்டின். சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடி குவியாடி. அடுத்து 127வது கொஸ்டின். மனித காதின் எந்த பகுதியில் ஒளி அலைகள் மின் செய்கைகளாக மாற்றப்படுகிறது? ஆப்ஷன் சி காக்லியா. அடுத்து 128வது கொஸ்டின். அயனிகளின் உருவளவானது எதன் இயல்பை விளக்கும்? ஆப்ஷன் பி கரைசல். அடுத்து 129வது கொஸ்டின். மெத்தில் அசிட்டேட்டின் வினைச்செயல் தொகுதி மாற்றியம் டேஸ் ஆகும்? ஆப்ஷன் சி புரோப்பெனாயிக் அமிலம். அடுத்து 130வது கொஸ்டின். தாதுவை அடர்ப்பிக்கும் நுரை மிதப்பு முறையின் தத்துவம்? ஆப்ஷன் பி தாதுவை எண்ணெயில் ஈரப்படுத்துதல். அடுத்து 137வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் வலிமை மிகுந்த அமிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 132வது கொஸ்டின். அயனி பரிமாற்ற முறையில் நீரின் கடினத்தன்மையை நீக்க பயன்படும் சியோலைட்டின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 133வது கொஸ்டின். அணு எண் 38 மற்றும் 56 கொண்ட தனிமங்களின் குறியீடுகள் முறையே டேஸ் மற்றும் டேஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி எஸ்ஆர் மற்றும் பிஏ. அடுத்து 134வது கொஸ்டின் பார்க்குறோம். பைராக்சைட்டில் ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சில்வர், ஆன்டிமனி மற்றும் சல்ஃபர். அடுத்து 135வது கொஸ்டின். டேஸ் தனிமம் அதிக அளவு சங்கிலி தொடரை உருவாக்கும்? ஆப்ஷன் டி கார்பன். அடுத்து 137வது கொஸ்டின். பிஸ்டியா தாவரத்தில் வேர் முடிச்சுகளுக்கு பதிலாக எது காணப்படுகிறது? ஆப்ஷன் சி வேர் தூவி. அடுத்து 137வது கொஸ்டின். தைலக்காய்டுகளில் உள்ள சிறிய வட்ட வடிவமான ஒளிச்சேர்க்கை அலகுகள் டேஸ் என்று பெயர்? ஆப்ஷன் பி நியூக்ளியோசோம்கள். அடுத்து 138வது கொஸ்டின். பூச்சிகளை கவர்ந்தெழுப்பதற்காக காகிதப்பூவில் கீழ்கண்ட பகுதி வண்ணமுடையதாக மாற்றமடைந்துள்ளது? ஆப்ஷன் சி பூவடிச்செதில். அடுத்து 139வது கொஸ்டின் பார்க்குறோம். சரியான இணையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை 3 1 4 2. அடுத்து 140வது கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணையை பொறுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ தான் சரியான விடை 2 1 4 3. அடுத்து 141வது கொஸ்டின். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கோல்டன் அரிசி எந்த வைட்டமின் குறைபாட்டை தவிர்க்கும்? ஆப்ஷன் சி வைட்டமின் சி. அடுத்து 142வது கொஸ்டின். தாவரங்களில் கனிமங்கள் 2 படிநிலைகளில் உட்செல்கிறது. படிநிலை 1ன்னு பார்த்தோம்னா புறத்தோல் செல்களின் சைட்டோபிளாசம் வழியாக கனிமங்கள் வந்து வேருக்கு செல்கிறது. அடுத்து 2வது படிநிலையை பார்த்தோம்னா
வேரிலிருந்து கனிமங்கள் தாவரங்களின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்கிறது. கீழ்காணும் முறைகள் மூலம் மேற்காணும் படிநிலையில் நிகழ்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. படிநிலை 1 ஆற்றல் சார் கடத்தல். படிநிலை 2 நீராவி போக்கின் இழுவிசை. அடுத்து 143வது கொஸ்டின் பார்க்குறோம். ஃப்ளேரியா புழுவின் அடைக்காக்கும் காலம் வந்து ஆப்ஷன் டி 8 to 16 மாதங்கள். அடுத்து 144வது கொஸ்டின். இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்லுதல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி இஸ்கிமியா. அடுத்து 145வது கொஸ்டின். நெஃப்ரானில் காணப்படும் அண்மை சுருண்ட சூழலில் சுரக்கும் கால்சிட்ரோல் எதை உட்கிரகிப்பதை துரிதப்படுத்துகிறது. ஆப்ஷன் சி பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம். 146வது கொஸ்டின். கூற்று மற்றும் காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று மின்னணு கழிவுகள் நரம்பு மண்டலம் மற்றும் சுவாச மண்டலத்தில் மோசமான உடல்நலக் குறைபாடுகளை ஏற்படுத்துகிறது. காரணம் பார்க்குறோம். ஏனெனில் மின்னணு கழிவுகளில் காரியம், காட்மியம், பாதரசம் மற்றும் குரோமியம் உள்ளது. ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 147வது கொஸ்டின். பின்வருவனவற்றில் லைசோசோம் பற்றிய சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி எண்டோபிளாச வலைப்பின்னல் கொள்கை உறுப்பு லைசோசோம். அடுத்து 148வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் டி தான் சரியானது. உடற்குழி உடையவை மண்புழு. அடுத்து 149வது கொஸ்டின். நோய் தடை காப்பு செயலை மட்டுப்படுத்தி தகைப்பை எதிர்கொள்ளும் ஹார்மோன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அட்ரினலின். அடுத்து 150வது கொஸ்டின். அனிச்சை வில் பாதையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியானது. உணர்வுறுப்புக்கள், உணர் நரம்பு செல்கள், தண்டுவடம், இயக்க நரம்புகள், தசைகள். இப்போ வந்து நம்ம மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்கூலில் 150 கொஸ்டின் பார்த்துட்டோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற எனக்கு ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளோட வீடியோஸும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.